ஆசியாவிலேயே முதல் தொழிலாளர் போராட்டம். ஆசியாலேயே முதல் தொழிலாளர் போராட்டம் எங்க நடந்தது அப்படின்னா, இந்தியால தமிழ்நாட்டுல தூத்துக்குடி மாவட்டத்துல தான் நடந்தது. இந்தியால தொழிற்சங்கமே 1920லேருந்து தான் ஏற்படுது. அதற்கு முன்பே தொழிலாளர்களை ஒன்று திரட்டி 1908ல முதல் தொழிலாளர் போராட்டம் வ.உ.சி தலைமையில மாபெரும் வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். இந்திய சுதந்திரத்துக்கான முதல் விதை விழுந்த இடம் தூத்துக்குடி. தூத்துக்குடிய முத்து நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கை துறைமுகம் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தூத்துக்குடியில தான் ஒரு தனித்துவமான அடையாளம் அப்படின்னு பார்த்தோம்னா கோரல் மில். அதுக்கு ஏன் கோரல் மில்லுன்னு பேர் வந்தது அப்படின்னா, கடற்கரை ஓரத்துல அந்த தொழிற்சாலை இருந்தது. அது பக்கத்துல பவளப்பாறைகள் நிறைய இருந்தது. அதனால அதுக்கு கோரல் மில் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அத வெள்ளைக்காரங்க தான் அன்னைக்கு சொந்தமா வச்சிருந்தாங்க. அதுல நம்முடைய இந்தியர்கள் நிர்வாகத்திலையும் வேலையிலையும் ஈடுபட்டாங்க. வேலை பார்த்தவங்க பல துன்பங்களை அன்னைக்கு அனுபவிச்சாங்க. அன்னைக்கெல்லாம் எப்படி பணி நேரம்னா, இன்னைக்கு மாதிரி 9 to 5 அது மாதிரி 10 to 5 அந்த மாதிரிலாம் டைமிங் கிடையாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அங்கே தொழிற்சாலைக்கு வந்துடணும். ரேகை தெரிகிற நேரத்தில் உள்ள வரணும். ரேகை தெரியாமல் மங்கும் இல்லையா, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அப்புறம்தான் அவங்க அந்த விட்டு போகணும். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் 15 மணி நேரமெல்லாம் தொழிலாளர்கள் உழைப்பை சுரண்டி வேலை வாங்கியது ஆங்கில ஏகாதிபத்தியம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கான கூலியும் மிகவும் குறைவாகத்தான் அன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கான வேலை நடக்கலைன்னா தொழிலாளர்களுக்கு அங்கே கசையடி கொடுக்கப்பட்டிருக்காது. அப்படி பல தொழிலாளர்கள் துன்பப்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். இதையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. அன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு கோரிக்கைனா ஒரு முதலாளி அரசாங்கத்திட்ட வைப்பாரு, அல்லது பெரிய ஒரு பணக்காரராக இருந்தானா அவர் அரசாங்கத்திட்ட வைப்பாரு. ஆனால் இந்திய வரலாற்றிலேயே ஆசியாவிலேயே ஒரு தொழிற்சங்கமே தோன்றுவதற்கு முன்பு தொழிலாளர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து போராடி ஒரு கோரிக்கையை அரசுக்கு வைத்த முதல் நிகழ்வு எங்க நடந்ததுன்னா தூத்துக்குடியில தான் நடந்தது. அதற்கு காரணம் வ.உ.சி. இந்த தொழிலாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து இவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத சுதேசிய கப்பல் வாங்கிய அந்த சூழ்நிலையில வ.உ.சியினுடைய கவனத்துக்கு இந்த செய்தி வருது. இந்த வழக்கு அவர்கிட்ட வருது. அவர் என்ன பண்றாரு, தொழிலாளர்கள் எல்லாரையும் ஒன்று திரட்டி அந்த அரசாங்கத்துக்கு எதிராக, அந்த முதலாளிகளுக்கு எதிராக அவர் ஒரு போராட்டத்தை நடத்துறார். அந்த போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்னா, ஆங்கிலேயர்களுக்கு யாருமே சவரம் பண்ண மாட்டோம் அப்படின்னு சவர தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணாங்க. ஆங்கிலேயருடைய துணிகளை நாங்கள் சலவை செய்ய மாட்டோம் அப்படின்னு சலவை தொழிலாளிகள் போராட்டம் பண்ணாங்க. ஆங்கிலேயர்களுக்கு நாங்கள் குதிரைகளை ஓட்ட மாட்டோம் அப்படின்னு குதிரை ஓட்டிகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. காந்தியினுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை அதுக்கு முன்னாடியே இந்த மண்ணில் நிகழ்த்தி காட்டியவர் வ.உ.சி. அப்படி எல்லா தரப்புமே போராட்டம் பண்ணனால ஆங்கில அரசாங்கத்தால் ஒன்றுமே பண்ண முடியல. அவருடைய கோரிக்கை என்ன? 3 கோரிக்கை. எங்களை மரியாதையாக நடத்தணும், எக்கார்ந்து கொண்டு எங்களை எந்த கொடுமையும் பண்ணக்கூடாது, ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கணும், எங்களுடைய பணி நேரத்தை குறைக்கணும். இதுதான் அந்த 3 கோரிக்கைகள். அந்த 3 கோரிக்கைகளுக்கும் ஏற்றுக்கொண்டு அந்த போராட்டத்துக்கு அடிபணிந்து ஆங்கில அரசாங்கம் வந்தது. அப்பதான் அவங்களுடைய போராட்டம் முழு வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, அன்னைக்கு யாரெல்லாம் இந்த மில்லில் வேலை செஞ்சாங்களோ, இந்த மல்லில் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாலே பொண்ணு கொடுத்துருவாங்களாம். இன்னைக்கு எப்படி அரசாங்க வேலைன்னா பொண்ணு கொடுக்குறாங்களோ அதுமாரி உடனே அவங்களுக்கு பொண்ணு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு மிகவும் மதிப்புக்குரியதாக அந்த மில் இருந்திருக்கு. இந்த போராட்டத்தில் வ.உ.சியோட சேர்ந்து சுப்பிரமணிய சிவாவும் அதில் பங்கெடுத்துக்கிட்டார். இந்த கோரல் மில் இன்னைக்கு வரலாற்றில் தான் இருக்கு. அதன் பிறகு அது பல பேர்கள் மாதிரி மெஜிரா கோட்ஸன் மாதிரி அந்த மில்லில் வேலை செஞ்சவங்களாம் தங்கியிருந்த இடம் தான் மில்லர்புரம். இன்னைக்கு அந்த ஊர் பேர் இருக்கு. இந்த கோரல் மில்லுங்கிறது வரலாற்றில் இருக்கு, ஆனால் நினைவுகளில் தான் இருக்கே தவிர இன்னைக்கு நிஜத்தில் இல்லை. இருந்தாலும் ஆசியாவினுடைய முதல் தொழிலாளர் போராட்டம் வெற்றி பெற்ற இடம் தூத்துக்குடி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.